வணக்கம் மிஸ் ஜக்கம்மா அவர்களே. முதல் சவாரியே பட்டையும் பொட்டுமா வந்து நிக்கிறானையா, என்ன தெய்வீக முகம். போலாம் ஜாமி, ஏறி உட்காருங்க. வணக்கம். ஓகே, நம்ம 17 வயசுல இந்த அம்மா என்னோட கனவுல தான் ஆரம்பத்துல வந்தாங்க. வேற என்ன கேட்கணும்? வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. இரவு வழிபாடு பரதம் ஆடுனுவேன். சின்ன வயசுல பரதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஜனைகள், தேவாரங்கள். நான் ஒரு 16 வயசு வரைக்கும் சலங்கை கட்டி ஆடுனவன். 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு. ஒரு அருள் படிக்கணும்னு சொன்னா இறக்குற வரைக்கும் படிக்கலாம். அருள் இது வரைக்கும் தான் படிக்கணும் சொல்லி கதையா விட தெரியாது எனக்கு. அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன். பெண்களுக்காகவே வாழ்ற நம்ம ஜெயலலிதா அம்மா, ஜெயலலிதா அம்மா, ஜெயலலிதா அம்மா, ஜெயலலிதா அம்மா அவங்கள போல பின்பற்றி மலேசியால ஒரு சாதனை படைக்கணும். ஓகே, இந்த மாடல் காசு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நம்மளுடைய மாந்திரிக குங்குமம். ஒரு மாந்திரிக குங்குமம் கேட்டீங்கன்னா 30 வெள்ளி தான். அந்த மாந்திரிக குங்குமம் 1800 வேதங்கள் ஓதப்படுது. சரி வைக்கிறான், விழுகாட்டி என்ன பண்றது? நம்பிக்கை வை சார், நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. என்ன நம்பிக்கிட்டவங்க யாருமே இல்ல, நான் நம்பாம கிட்டவங்க பல பேர். நம்ம படிச்ச வேதத்தை நம்ம பிறருக்கு லைஃபா சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சொல்ல முடியாது. நமக்குள்ளதான் இருக்கும். அதுதான் நம்மளோட சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. ஒரே மாசத்துல 5000 குங்குமங்கள் வெளியிடப்பட்டிருக்கும் ஜக்கம்மா கோட்டையில இருந்து. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். 5000 குங்குமம் நாங்க வெளியீடு செஞ்சிருக்கோம் சொன்னா அதுல பாதிக்கு பாதி நம்ம எடுத்தாலும் 2500 பேத்துக்கு உண்மையாலுமே சாட்சிகள் நடந்திருக்கு. இதான் உண்மை. கூட்டம் பயங்கரமா இருக்கு போல இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. ஓகே, நான் மூட நம்பிக்கைய நம்ப மாட்டேன். ஓகே, நான் ஒரு புரட்சி பெண் ஜக்கம்மாஜி. நிறைய போறாங்க. நான் ஒரு புரட்சி பெண் ஜக்கம்மாஜி. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நான் ஒரு புரட்சி பெண் ஜக்கம்மாஜி. நான் ஒரு புரட்சி பெண் ஜக்கம்மாஜி. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஒன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவன் குடுக்கற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற, அடே சிரிப்பு வேற. அடியே புரட்சி பெண்களை கேட்டு பாருங்க, செய்வேன உண்மையாலுமே வேலை செய்யுது அப்படின்னா என் முழு போட்டோ கொடுக்கறேன், பேச சொல்லுங்க யாராச்சும். கலர் கலரா ரீலா விடுற. ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அப்ப இனிமே வெக்கங்கட்ட பெல்களா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. நம்ம இன்னைக்கு கெட்டு போறோம்னா அதுக்கு நம்ம தான் முத காரணம். இதான் உண்மை. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. என்ன மாதிரி விஷயம் சொல்றீங்க? என்ன மாதிரி விஷயம் நீங்க கேக்குறீங்க சார்? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஒரு பெண்ணும் ஆணு திருமணம் முடிக்கிற எதுக்காக? ஒரு இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றதுக்கு. என்னைக்கு அந்த திருமண வாழ்க்கையில 3ஆவது மாசம் கும்மி அடிக்கிறானா அந்த குடும்பம் குட்டி ஜோயரா போயிடும். அதான் உண்மை. அதான் கனவு செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, தாப்பா போட்டு பண்ண வேண்டியதான சேட்டுக்கிறேன். இந்த 3ஆம் மனுஷன் யாரை குறிப்பிடுவீங்க? 3ஆம் மனுஷன் யாரு வேணா இருக்காங்க சார். யார வேணாலும் இருக்கலாம் சார். யாரு வேணா இருக்காங்க சார். யார வேணாலும் இருக்கலாம் சார். யாரு குறிப்பிட சொல்றீங்க? இந்த உலகத்துல இப்பதான் Facebook, WhatsApp நிறைய வந்துருச்சு சார். வாங்க சார், வாங்க சார். நிறைய வந்துருச்சு சார். வாங்க சார், வாங்க சார். விதிமுறைகள் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அன்புதான் விதிமுறை. அன்புதான் எங்க கோட்டையில முத காரணம் அன்பு கொடுத்து அன்படுங்க ஜக்கம்மாஜி. ஓகே, யார கான்டாக்ட் பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஏமாஜி இருக்காங்க, உமியாஜி இருக்காங்க, கவிதாஜி இருக்காங்க, நம்ம பத்துமா இருக்காங்க, மற்றும் நம்மளோட ராஜாமணி இருக்காங்க. இல்லையா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ணை வர சொல்லியா. இவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு இவங்க நம்ம கோட்டையில தொண்டு சேருவாங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துடலாம் ஜக்கம்மா. ஒரு ஆள் நம்பர் நம்ம உமாஜியை நீங்க கால் பண்ணலாம். நம்பரு லைஃபா கொடுக்கணுமா சார்? நம்பர் ஏன் சார்? அவங்க குடும்பத்துல யாரும் கும்மி அடிக்க போறீங்களா என்ன? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்ம நம்பரை பொதுவா கொடுப்போம். முடிச்சவைங்க, நல்லவன், கெட்டவன் எல்லாரும் கால் பண்ணி நாளைக்கு வம்பு கொடுப்பாங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். அது நினைக்க
நான் ரொம்ப அழகா இருக்கேன் நினைக்கிறேன் சார். அதனால Facebookல தெரிக்க விட்டாங்க. நாரப்பலாம் ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்க பிடிச்சதா பேசுறீங்க? நான் பொறுப்புல ஒரு சாமியாரா இருந்திருந்தா நான் பச்சை அடிச்சிருக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் பச்சை அடிச்ச பிறகுதான் சாமியாரா ஆவுனேன். இதான் உண்மை. ராஜேந்திர சொல்லியிருக்காரு, சாமியாரி சூரிய சொல்லியிருக்காரு. என்ன பொழப்பு தான் இது? 4 பன்னிக்குட்டி வாங்கிட்டாயா, பேச்சு காசு சம்பாரிச்சு தரேன். இவனை கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. ரொம்ப நன்றியா இருக்கு. சாமியார் சூரிய உண்மைதான். ஆனா ஜக்கம்மாஜி வந்து புரட்சி பண்ணுங்க. சாமியார் இல்ல, சாமியார் இல்ல, சாமியார் இல்ல. நான் பொறுப்புல ஒரு சாமியாரா இருந்திருந்தா நான் பச்சை அடிச்சிருக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் பச்சை அடிச்ச பிறகுதான் சாமியாரா ஆவுனேன். இதான் உண்மை. சாமியார் இல்ல, சாமியாரா ஆவுனேன். இதான் உண்மை. என்னடா புத்தலாட்டது? நான் ஒண்ணு மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, ஒரு சாமியார நிறைய பேர் குறை சொல்றாங்க. ஆனா அவங்களே குறைய பார்க்க சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாமியாரா ஒருத்தங்க ஆவறாங்க சொன்னா மக்கள்னாலதான். அந்த சாமியார் பாவங்க, அவரோட வயிற்று குழப்பம் அவர் வாங்கிக்கிறாரு. அட பாவியா, இது வரைக்கும் முள்ள மாதிரிய பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. நாங்க புரட்சி பெண் ஜக்கம்மாஜி. வணக்கம் என்னோட அன்பான தோழி, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து புரட்சி பெண் ஜக்கம்மாஜி. ஜக்கம்மா வந்து ஒரு பெரிய கடல், ஒரு பெரிய பாறை. அந்த பாறைய வந்து நீங்க கடலுக்குள்ள தூக்கி போட்டா கூட கரையாது, கரைக்க முடியாது. அதுதான் ஜக்கம்மாஜி. தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும். நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிங்க. நானு குறிப்பாடல் வந்து இது ஏற்கனவே உள்ள மீட்டு இருந்தாலும் இந்த Facebookல இருக்கும் என்னோட நிறைய அன்பான தோழிகள் தோழன்களுக்காக என்னால முடிஞ்ச ஒரு 2 வரி உங்களுக்காக நான் குறிப்பாடல் பாடுறேன். இது உங்களுக்காக ஜக்கம்மாஜி. நம்ம ஆரம்பிக்கலாமா? அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? இந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ அது அப்படி அந்த ஆக்ஷன் முதல் கொண்டு பாடினதுல எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. நன்றி, வணக்கம். அதுல உன்னோட குரல் என்னெல்லாம் கஷ்டங்கள் வருது அதெல்லாம் ஒன்னும் பாதர் பண்ணாம எப்படி இந்த பாட்டு இருக்கணுமோ அப்படி கொடுத்தீங்கப்பா. அவுட்ஸ்டாண்டிங். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. வண்டி டாக்டர் வண்டி. எஸ் டாக்டர் ராஜா. இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணி ராஜா அட்மிட் பண்ணிடுங்க.